சிவம் சிவஹரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமோ சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மின் சதாசிவம். இப்போ நம்ம சிவோத்கர்ஷ மஞ்சரியினுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். இது நீலகண்ட தீட்சிதர்னால் உருவாக்கப்பட்டது. சிவனின் பேரில் அவர் இயற்றினது. மகாகவி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர்னு அழைக்கப்படுறவர். இந்த சிவோத்கர்ஷ மஞ்சரியினுடைய பாஷ்யத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவர் சொல்கிறார், சர்வேஸ்வரனான மகாவிஷ்ணுவும் சிவாராதனம் செஞ்சதுனால தான் வைகுண்டத்தை அடைஞ்சார், மகாலட்சுமி முதலிய சம்பத்துகளையும் அடைஞ்சாருன்றது வேதலோக பிரசித்தம் அப்படின்னுட்டு நல்லா ஊர்ஜிதமாக சொல்கிறார் முதல் வாக்கியத்தில். அப்போது ருக்வேதம் தன்னுடைய உபதேச காண்டத்தில் சங்கரரின் பிரிய கிங்கரியான விஷ்ணுலிங்க மூர்த்தியான சதாசிவனை குறித்து கடுந்தவம் புரிஞ்சு பார்வதி ஈசனினுடைய அருளால் உத்தமமான வைஷ்ணவ பதத்தை விஷ்ணு அடைஞ்சார்னு சொல்லப்படுறது. அதாவது அந்த மகாலட்சுமி பதின்ற பாக்கியத்தையும் விஷ்ணு அடைஞ்சதுக்கான காரணம் அந்த சங்கரரை அவர் வேண்டின்றது தான். மகாலட்சுமி அடையிறதுக்கு மகாவிஷ்ணு கடுந்தவம் புரிஞ்சார்னாக்கா அந்த மகாலட்சுமியின் லோகச்சரண்ய விஷயத்தில் வேறு பிரமாணம் நமக்கு தேவையே இல்லை. அவள் எவ்வளோ பெரியவ அப்படின்றதுக்கு இதுவே போதுமானது இல்லையா? அந்த மகாலட்சுமியின் அருளை நாடாதவா உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ அவளுடைய பதியான மகாவிஷ்ணு ஒரு சமயத்தில் திரிபுர சம்ஹார சமயத்தில் மகேஸ்வரனுக்கு அம்பாக தொண்டு புரிஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுவாமி திரிபுண்டத்தையும் எரிச்சார் ஈஸ்வரன் ருத்ரனா. அப்படி அவர் எரிச்சிட்டு திருப்பி இந்த லோகங்களை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அப்படி பண்ணும் பொழுது மகாவிஷ்ணு உதவ விரும்பி அம்பா மாறினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த மகேஸ்வரருடைய பெருமையை அப்போ யாரால தான் அளவிட்டு சொல்ல முடியும்? ஸ்வர்ணமலையான மகாமேரு அந்த மகேஸ்வரனுக்கு வில்லாக தொண்டு புரிஞ்சுது. அப்போது வித்யாஞான ரூபிணியான பராசக்தியான உமையம்மையும் தகராகசத்தில் துரிய பாத ரூபத்தோடு பிரகாசிச்சுண்டு மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களில் இடைவிடாத படிஞ்சு அவருடைய திவ்யமங்கள ஸ்வரூபத்தையே சேவிச்சுட்டுருக்கா. இத்தனை மகிமைகள் நிறைஞ்ச அந்த சர்வேஸ்வரன் பசுக்களான ஜீவன்களுக்கு பத்தியாக இருக்கார். அதனால் அவர் பசுபத்தின்னு அழைக்கப்படுறார். ஜீவன்களுக்கு பசுன்னு ஒரு பெயர் இருக்குது. எல்லா ஜீவராசியும் அது எந்த ஜீவராசியாக வேணால் இருக்கட்டும். அப்படி அந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் பத்தியான ஈஸ்வரனான இருக்கிறதுனால தான் அவர் பசுபதி அப்படின்னு அழைக்கப்படுறார். அவரையே தான் 4 வேதங்களும் முக்கிய தெய்வமாக கொண்டாடுறது. பிற தெய்வங்களை பற்றி நம்ம எத்தனையோ கர்ம பிரசித்தமான மந்திரங்கள் கொண்டாடப்பட்டது போல இருந்தால் கூட எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியான தலைவனாக உள்ளது அந்த பரமேஸ்வரன் தான். எல்லா பூஜைகளையும் புனஸ்காரங்களும் எல்லா ஸ்லோகங்களும் எல்லா அர்ச்சனைகளும் அவரைத்தான் போய் சேர்றதுன்னு தான் வேதம் சொல்கிறது. அப்போ உள்ளத்தில் தூய்மை உண்டானா ஈசனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற உண்மை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஏதோ ஒரு மலரன் ஈசன் மேலே போட்டு ஒரு மனுஷன் வீடு பெற்ற அடையிறானே, அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையான பக்தியைத்தான் பகவான் பகுமானிக்கிறார். கண்ணும் கருத்தும் அவரிடத்துல நிற்காத வாயால் துதி பண்ணிட்டு கையால் அர்ச்சனை பண்ணால் அவர் ஏற்றுக்க மாட்டார். மனசு அவர்கிட்ட லைக்கணும். உள்ளம் நிறைஞ்ச பக்தியோட பக்தன் செய்கிற சின்ன கைங்கரியத்தை கூட பெருசாக மதித்து அவனுக்கு வசதியான பலனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறார் அப்பே தீட்சிதர். அப்போது நான் ஒன்றும் அறியாதவன், என்னால் ஆவது ஒன்றேதும் இல்லைன்னுட்டு கீதையில் சுவாமி கிட்ட சொல்கிறார் இல்லையா அர்ஜுனர். அந்த மாதிரி எல்லாம் வல்ல இறைவனே நமக்கு தஞ்சம். அப்போ ஈஸ்வரன் தான் பக்தன்கிட்ட ஒரு மலரை வாங்கின்ற பொழுது தான் அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுத்தா கூட பக்தனுக்கு தான் ஈடு என செஞ்சதா ஈஸ்வரன் நினைக்கலையா. அவர் அவ்வளவு பெருசாக நம்மளுடைய பக்தியை மெச்சிக்கிறார் அப்படின்னுட்டு நீலகண்ட தீட்சிதர் விஜய சம்பு காவியத்தில் சொல்கிறார். அவ்வளவு அழகாக, ஆனால் உள்ளத்தில் கபட்டத்தோடையும் அகந்தையோடையும் வச்சுண்டு என் சக்தியை பாருங்கோ அப்படின்னு கடுந்தவமாக இருக்கவாளுக்கு சிவன் அருள் புரியறதில்லை. அப்போ பினாகபாணியான சிவனுடைய சித்தத்தில் நெகிழ்வை உண்டு பண்ணக்கூடியது பக்தி தான். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.